ஒரு தங்க ஆரத்தை கொண்டு வா. மகாராஜாவுக்கு என் பணிவான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த தங்க ஆரத்தை உங்க கழுத்துல போட்டுக்கணும். அப்பதான் ஆடைகளை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்த மகாராஜா யாருங்கிறதும் அதுக்கப்புறம் வந்தது யாருங்கிறதும் தெரியும். எந்த மகாராஜாவுடைய கதையில உண்மை இருக்குங்கிறதும் தெரியும். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இதை உங்க கழுத்துல இருந்து கழட்ட வேண்டாம். இப்போ நீங்க விருப்பப்பட்டா விருந்தினர் மாளிகைக்கு தாராளமா போகலாம். மந்திரியாரே, 2 பேரும் கிளம்பி போறாங்க. வாங்க பின்னாடியே போய் பார்க்கலாம். விருந்தினர் மாளிகைக்கு யாருக்கு வழி தெரியுதுன்னு பார்க்கலாம். வாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. வாங்க வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நில்லு. கேள்வி என்னன்னு யார் சொல்றது? ஐயோ, அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் குருதேவா. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்புறம் பேசுறேன். இவங்க 2 பேர்ல யாருக்கு வழி தெரியலையோ அவங்க தான் போலியான மகாராஜா. 2 பேரும் ரொம்ப தைரியமா போறாங்களே. பாத்தீங்களா, அவர் முன்னாடி நடந்து போகல. 2 பேர்ல ஒருத்தர் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, என்னவா இருக்கும்? பின்னாடி இருக்கிறவரு முன்னாடி வேகமா போறாருன்னா அப்ப மாளிகை வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கான்னு அவருக்கு தான் சரியா தெரிஞ்சிருக்கணும் தானே அர்த்தம். இவரா அவரான்னு பார்க்கலாம். அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதாவது முன்னாடி போறவர் தான் போலியானவரா? இது வரைக்கும் அப்படித்தான் தெரியுது. வாங்க பார்க்கலாம். பண்டித ராமகிருஷ்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் போனா வலது இடது 2 வழி வரும். ஒருவேளை இந்த முறை தங்க ஆரத்தை போடாதவரு இன்னொருத்தரை முன்னாடி போக வழிய விட்டார்னா அப்புறம் போலியானவர் அவர் தான் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நாம அவரை கைது செஞ்சு. அவசரப்படாதீங்க மந்திரியாரே, ஏன் கொஞ்சம் அங்க பாருங்க. இப்ப ஆரம் போட்டிருக்கிறவரு மெதுவா நடக்கிறாரு. வாங்க 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 வாங்க. எப்படி எப்படி என்ன இப்படி? இது எப்படி சாத்தியமாகும்? 2 பேரோட முகமும் அச்சு அசலா ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? நட ஒட பாவனை எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. ஏன் சாத்தியம் இல்ல குருஜி? 2 கழுதைகளோட முகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி 2 மனிதர்களோட முகம் ஒரே மாதிரி இருக்கு. கூப்பிட்டீங்களா குருநாதா? ஓ முகமும் கனி முகமும் ஒரே மாதிரி இல்லையே. குருஜி, எங்களை அவமானப்படுத்துறீங்களா? கழுதைகளுக்கு தான் அவமானம். குருஜி, தத்து சொல்லுமா. இந்த பிரச்சனை எல்லாம் விடுங்க. நாளைக்கு அரசபையில 2 மகாராஜா கிட்ட என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு இப்பவே நல்லா யோசிச்சு வைங்க. என்ன கேள்வி கேட்கணும்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே கேள்வியில யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஜயநகர மக்கள் என் அறிவாற்றல புகழ்ந்து பேசுவாங்க. இங்க பாருங்க. என்ன விஷயம் சொல்லுமா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நல்ல விஷயம் தானே, சொல்லுமா. என்ன யோசனை அது? ஒருவேளை மகாராஜா ரெட்ட பிறவிகளா இருந்திருந்தாருன்னா சின்ன வயசுலயே ஒருத்தன் காணாம போயிருப்பான். அப்புறம் இப்ப திரும்பி வந்திருக்கலாம்ல. கேவலமான யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவேனா? ஓ, இந்த கிழவ எப்படி எல்லாம் பல்டி அடிக்கிறா பாரு. புகழ்ந்து பேசணும் குருஜி. நீங்க நடத்துங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா மகாராஜா சின்ன வயசுல அவ்வளவு சுலபமா தொலைஞ்சு போயிருக்க மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அதை நீ புரிஞ்சுக்கம்மா. ம். உனக்கு தான் மகாராஜா குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுமே. அரச குடும்பத்தோட எந்த ஒரு தலைமுறையிலையும் ரெட்டை குழந்தைங்க பிறந்ததே இல்ல. ஆ. தத்து, எனக்கு இப்ப இன்னொரு யோசனை வந்திருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உன்னோட காலை மூளைக்கு ஏன் இவ்ளோ வேலை கொடுக்கற? அதாவது அழகான மூளைன்னு சொல்ல வந்தேன். சரி, அது என்ன யோசனை சொல்லு, நான் கேக்குறேன். ஆ, ஒருவேளை மகாராஜாவோட அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து அவங்க பையன் யாருன்னு கேட்டா அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். சௌதாமணி, அவரோட அம்மா அப்பா இறந்து போய் பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னா நாளைக்கு அரசபையில என்ன பண்ண போறீங்க? இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பீங்க? நீங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணியாகணும்ல தத்து. ஆ. தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிருக்கு. அது நிச்சயமா தோல்வி அடையாது. பொய்யான மகாராஜாவோட கதை நாளையோட முடிய போகுது. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேள்விகளை கேட்கட்டும். அந்த மகா மந்திரியும் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் கேட்கட்டும். அவங்களும் ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல. அவங்க 2 பேரோட முயற்சியும் எப்போ தோல்வி அடையுதோ அப்போ நான் என் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவேன். அது மூலமா விஜயநகரத்துல இந்த ஒரே ஒரு அறிவாளி மட்டும்தான் இருக்கேன்னு நிரூபிக்கிறேன். அது நான் தான், ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியார். யோசிச்சிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உண்மையான மகாராஜாக்கு பதிலா போலியான ஒருத்தர் சிம்மாசனத்துல உட்கார்ந்தா என்ன ஆகும்? அந்த அரக்கை இந்த மொத்த ராஜ்யத்தையுமே அழிச்சிருவான். என்னலாமா இது யாழோட சதின்னு நீயே கண்டுபிடிய? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர்ல சதி பண்றது யாருங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பலியாக போறது யாருங்கறத பார்க்கணும். அவங்க நடையே ஒரு மாதிரி இருக்கு. அதனால அவங்க நடவடிக்கையை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவங்க 2 பேரையும் பார்க்கலாம். ஏன் நீ எதுக்குடா பார்க்கணும்? அவங்க என்ன காட்சி பொருளா? அடிச்சுனா நீ மட்டும் எல்லாம் கூட்டிட்டு போலனா இந்த சொலக்கு போல நேரத்துக்குள்ள யாழு உண்மை யாழு பொய்யும் கண்டுபிடிச்சிடுவேன். பாத்தீங்களா வீரனே, இவன் கண்டுபிடிக்க போறானா? போடாடே. இப்போ உனக்கு என்னாச்சுமா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ராஜாக்களையும் 6 மாசத்துக்கு சிம்மாசனத்திலே உட்கார வச்சு பார்க்கணுமா. அப்ப உண்மையானவர் பொய்யானவர் யாருன்னு தெரிஞ்சிருமா. ஆஹா, என்ன ஒரு யோசனை. அம்மா, அது ராஜ சிம்மாசனம் சாதாரண இருக்கை இல்ல. 6 மாசம் ஒருத்தர் அதுல உட்கார வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பலனும் கிடைக்காது. இது பாருங்க, முதல்ல ஒரே மகாராஜா இருந்ததுனால ஒரே பிரச்சனையை கொண்டு வந்தீங்க. இப்போ 2 மகாராஜா இருக்கிறதுனால 2 பிரச்சனையை கொண்டு வர போறீங்களா? அப்புறம் 4-5 மகாராஜாக்கள் வந்துட்டே இருந்தா பிரச்சனையை தீர்த்துட்டே இருப்பீங்களா? அதனாலதான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? உங்க உரிமை குரலை எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் நீங்க தெளிவா சொல்லுங்க. எத்தனை ராஜா இருக்காங்களோ அவ்வளவுதான் சம்பளம். இப்போ 2 ராஜாக்கள்னால சம்பளமா 2 மடங்கு வாங்கணும்ல. நீயும் அம்மாவுக்கு சரிசமமா இருக்கே சாரதா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் சொன்னதுலயும் நியாயம் இருக்குல்லங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான், நியாயம் இருக்கு. ஆனா இது நம்ம 2 பேருக்கான பிரச்சனை இல்லம்மா, விஜயநகரத்துக்கான பிரச்சனை. இது உண்மையான அரசரை கண்டுபிடிச்சாகணும், இல்லன்னா பெரிய விபரீதம் ஆயிடும். சரி, இந்த பிரச்சனையை எப்படிதான் தீர்க்க போல? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இது எல்லாமே நாளைக்கு நடக்க போற கேள்வி பரீட்சையில தெரிஞ்சிடும். ஆச்சாரியாரும் மந்திரியாரும் கேட்கிற கேள்விகளுக்கான பதில் மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு பதில் தெரியும். ஆனா அதை பத்தி உண்மையான மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக் பாக் வெத்தலை பாக் போலி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆக் பாக் வெத்தலை பாக் உண்மையானவரை வெளிச்சத்துக்கு வரணும். மகாராணி திருமலாம்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளோட உண்மையான மகாராஜா யாருன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்படியா? நாங்க சின்ன வயசுல இப்படிதான் கண்டுபிடிப்போம். எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். மகாராணி திருமலாம்பா, அது சின்ன வயசு விளையாட்டு. ஆனா நம்ம மகாராஜா பெரியவர். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் போயிட்டு இப்பவே வந்துடுறேன். மகாராணி திருமலாம்பா, நம்ம 2 பேருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இன்னுமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இங்க துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அத பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்ல. இந்த அரண்மனையில ஒரே உருவத்துல 2 மகாராஜா இருக்காங்க.
நம்ம 2 பேரோட உண்மையான புருஷன் யாருன்னு தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அத பத்தி யோசிச்சாவது பாத்தியா? ஒருவேளை இந்த பிரச்சனை தீரலனா என்ன நடக்கும்னு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். அது மட்டும் இல்லாம இது சாதாரண பிரச்சனை கிடையாது. உண்மையான மகாராஜான்னு நினைச்சு நான் ஒருத்தருக்கு என் கையால சாப்பாடு பரிமாறினா அப்புறம் இன்னொரு மகாராஜா அவரு உண்மையானவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நான் செஞ்ச சமையல் அவரால் சாப்பிட முடியாம போயிடுமே. அதனால அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. உன் கையால சமைச்ச விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா தானே அவர் வருத்தப்படுறதுக்கு. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னோட சமையல் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கும்? மகாராணி திரும்பலாமா? முதல்ல இது எல்லாத்தையும் விடு. முதல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருந்தா சொல்லு. வணக்கம் பெரிய மகாராணி. உங்களுக்கும் என்னோட வணக்கங்கள் சின்ன மகாராணி. நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா மகா மந்திரியாரே, உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுல முன்னேற்றம் ஏதாவது தெரியுதா? இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மகாராணி. ஆனா இப்போதைக்கு எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. உண்மையாவே இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. முகம் ஒத்து போறத நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். ஆனா இவ்ளோ ஒத்துமையாவா? சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. ரூபமும் ஒரே மாதிரி இருக்கு, நடவடிக்கையும் ஒரே மாதிரி இருக்கு, பேச்சுல கம்பீரமும் ஒரே மாதிரி இருக்கு. 2 பேருக்கும் வித்தியாசமே இல்ல. நான் இப்ப அவரை பார்க்கலாமா? என் கையால செஞ்ச விருந்து அவருக்கு பரிமாறலாமா? மன்னிச்சிருங்க மகாராணி, அது சாத்தியம் இல்ல. ஒருவேளை நீங்க மகாராஜாவை எங்கிருந்தாவது ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி காத்துட்டு இருக்கணும்? ரொம்ப நாளாகாது மகாராணி. நம்மளோட உண்மையான மகாராஜா யாருன்னு நாளைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். உங்க 2 பேர்ல யாரு உண்மையான மகாராஜாவோ அவங்க அனுமதி கொடுத்தா நாம இன்னையோட இந்த கேள்வி பரீட்சையை இப்பவே ஆரம்பிக்கலாம். அனுமதி உண்டு. நன்றி, மிக்க நன்றி. நான் இந்த ராஜ்யத்தோட ராஜகுருங்கிற முறையில இந்த பரீட்சையை நடத்துறதுக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. இருந்தாலும் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட மகா மந்திரியார் அவர்கள் முதல்ல கேள்வியை கேட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை இவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வராது இல்லையா? என்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமே. மகா மந்திரி அவர்களே, நீங்க ஆரம்பிங்க. கேளுங்க, கேள்விகளை கேளுங்க. நன்றி குருதேவா. மகாராஜா, நாம நம்ம பக்கத்து விரோதி ராஜ்யத்தோட போர்ல அடிக்கடி தோத்துக்கிட்டு இருந்தோம். 2 ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற நதியை கடந்து நம்ம படை அங்க போயிட்டு இருந்தது. ஆனா தோல்வி அடைஞ்சு திரும்ப வந்துருச்சு. அதனால எங்க மகாராஜா எந்த உத்தரவு கொடுத்ததுனால நாங்க அந்த போர்ல ஜெயிச்சோன்னு சொல்றீங்களா? நம்ம வீரர்கள் எந்த ராணுவ கப்பல்கள்ல எதிரி நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்காக இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறாங்களோ அத அங்க போய் சேர்ந்த உடனே எரிக்க உத்தரவு கொடுத்தேன். காரணம்? அந்த யுத்தத்துல நம்ம படைகள் ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன்னா அங்கிருந்து திரும்பி ஓடி வர்றதுக்கான வழிகளை நான் சுத்தமா அடைச்சிட்டேன். ஆனா நம்ம சேனாதிபதி என்னுடைய இந்த யோசனையை ஏத்துக்கல. ஆனா அவர் என்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அதுக்கப்புறம் நம்ம படைகளும் வெற்றி அடைஞ்சது. போன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன நடந்தது? எங்க பரம்பரையோட விலை மதிப்பில்லாத ரத்தினம் சந்திரமணி திருடு போச்சு. எப்படி? பண்டிதன் ராமகிருஷ்ணன் தப்பு பண்ணிட்டான். என்னோட அடுத்த கேள்வி, நம்ம ராஜ்யத்தோட குதிரை படையில ஒரு திறமையான குதிரை இருக்கு. அதுக்கு வச்ச பேருக்கு பொருத்தமா அது நடந்துக்காது. எங்க மகாராஜாவுக்கு அந்த குதிரை மேல ரொம்ப பாசம். நீங்க உண்மையான மகாராஜாவா இருந்தா அந்த குதிரையோட பேரை சொல்லுங்க. அபய், தவறு. அந்த குதிரையோட பேரு பிரகாசம். பேரு பிரகாசமா இருந்தாலும் அது இரவுல மட்டும்தான் யுத்தம் புரியும். ஏன்னா அதுக்கு இரவுல மட்டும்தான் பார்வை தெரியும். அது மட்டும் இல்லாம நான் அதை ரொம்ப அன்பா அந்தகாரம்னு அழைப்பேன். அந்தகாரம், பிரகாசம், அற்புதமான குதிரை அது. போன யுத்தத்துல அதோட கால்கள்ல 16 பயங்கரமான அம்புகள் பாஞ்சிருந்தும் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம நாட்டோட எல்லை வரைக்கும் என்ன பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்துச்சு. பிரகாசத்தை என்னை விட நல்லா வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த போலியானவனுக்கு பிரகாசத்தை பத்தி எவ்வளவு தெரியும்னு தெரிஞ்சுக்கதான் இப்படி சொன்னேன். அப்படின்னா
அபய் யாரு? தெற்குல இருக்கிற நம்ம படையோட ஒரு பிரிவுல எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த, எல்லாத்தையும் விட பலசாலியான யானை அபய். வடக்குல இருக்கிற நம்ம படைப்பிரிவோட ரொம்பவும் சக்தி வாய்ந்த, ஆக்ரோஷமா தாக்கக்கூடிய ஒட்டகம் வித்யுத். ஜெய்சனம் காட்டுப்பகுதியில நமக்கு 250 சிறந்த படைப்பிரிவுகள் இருக்கு. விஜயநகர ராஜ்யத்துல மொத்தம் 165 கிராமங்கள் இருக்கு. அதோட மொத்த ஜனத்தொகை 2,90,000. 120 முகாம்கள் இருக்கு, 90 நகரங்கள் இருக்கு. இந்த ரெண்டோட மொத்த ஜனத்தொகையும் 2,50,000. உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். சுல்தான் சம்சுதீன் வாழ்க. ஹுசூர், நீங்க எல்லாரும் நம்ம படைகளோட மிக முக்கியமான ஆட்கள். உங்க எல்லாரையும் இங்க ஒன்னா வர சொல்லிருக்கேன்னா நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் நம்மளோட நாட்டை இன்னொரு ராஜ்யத்தோட இணைக்க சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும். இந்த சந்தோஷத்தை எனக்குள்ள மறைச்சு வைக்கணுங்கிறது என்னால முடியாத காரியம். அல்லாஹ் இந்த காரணத்தினாலதான் உங்க எல்லாரையும் இந்த நடு ராத்திரியில கூப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மளோட அந்த நட்பு நாடான விஜயநகரத்துல 2 மகாராஜா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ், 2 மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் அங்க இருக்காங்களாம். நம்ம சுல்தான் சொல்றது சரிதான். 2 மகாராஜாக்கள், அதாவது பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 கிருஷ்ணதேவராய மகாராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிய போட்டுக்கிட்டு நான் தான் உண்மையான மகாராஜான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஜயநகரத்துல இருக்கிற எல்லாரும் பெரிய குழப்பத்துக்கு ஆளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு தெரியாம மக்கள் மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அல்லாஹ், இந்த சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்க முடியல பாபா, பொறுத்துக்கவே முடியல. உண்மையிலேயே இது நமக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பு. ஆமா ஹுசூர், இத நாம சரியான நேரம் பார்த்து பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் விஜயநகர ராஜ்யத்தோட கோட்டை மேல நம்ம கொடி பறக்கும். அல்லாஹ், ரொம்ப சுலபமா நம்மளால அந்த விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க முடியும். அவங்கள நம்ம அடிமைகளா மாத்த முடியும். அதுக்கப்புறம் சுல்தான் ஷம்சுதீன் விஜயநகரத்தோட மகாராஜாவா ஆயிடுவேன். ஆமென், ஆமென். அதனால விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் கவனிங்க. சரியான நேரம் பார்த்து அந்த ராஜ்யத்தை நாம தாக்கி ஆகணும். விஜயநகர ராஜ்யத்துல என்னோட உத்தரவுகளை பிறப்பிக்கணும். என் மனசுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியான உணர்வு ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னா அந்த ராஜ்யத்துல நிறைய தண்டனைகள் அறிவிக்க முடியும். அல்லாஹ், ஹுசூர், இது மிகப்பெரிய துரோகம். விஜயநகர பேரரசோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உங்களோட நண்பன். அது மட்டும் இல்லாம உங்க மேல நிறைய மரியாதையும் வச்சிருக்காரு. உங்க நண்பனுக்கே துரோகம் பண்ண போறீங்களா? இது ஒரு வகையான போர் வியூகம். போர்னு வந்தா உயிர் தியாகம் பண்ணிதானே ஆகணும். அல்லாஹ், உங்ககிட்ட இருந்தானே நான் இந்த விஷயத்தை கத்துக்கிட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விடக்கூடாது, சரியா பயன்படுத்திக்கணும்னு நீங்க தானே எனக்கு அறிவுரை கொடுத்தீங்க. நான் இப்ப அதுபடி தானே நடந்துகிட்டு இருக்கேன் பாபா. அல்லாஹ், நான் சொன்னதை நீங்க வேற அர்த்தத்துல எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்காது பாபா. பனேகான், சொல்லுங்க ஹுசூர். தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை போய் பாரு. உடனே பாக்குறேன் ஹுசூர். வாங்க. அல்லாஹ், பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விஜயநகரத்துல பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை 408, 20 குருகுலங்கள்,
15 சங்கீத மகா வித்யாலயங்கள், 18 இரவு பள்ளிக்கூடங்கள், அப்புறம் 13 ஓவியம் மற்றும் கலை கல்லூரிகள். நம்ம படையில 1500 யானைகள் இருக்கு, 4000 குதிரைகள் இருக்கு, 2200 ஒட்டகங்கள், 20000 வீரர்கள், 25000 பீரங்கிகள், 35000 வீரர்கள். எதிரிகள் ராஜ்யத்துல நமக்கு 4 உளவாளிகள் இருக்காங்க. அவங்களோட அடையாளம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. சங்கர்னம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. விஜயநகர ராஜ்யத்தோட ரகசிய சுரங்கங்களோட எண்ணிக்கை 21480. பதுங்கு குழிகளோட எண்ணிக்கை 12200. அது மட்டும் இல்ல, ஆண் வீரர்களோட எண்ணிக்கை 85380. பெண் வீராங்கனைகளோட எண்ணிக்கை 40951. அதுல இப்ப 6 பெண்கள் விடுமுறையில இருக்காங்க. அதுல 2 பேரு கர்ப்பவதியா இருக்காங்க, 2 பேருக்கு உடல் நலம் சரியில்லை. ஒரு பெண்ணோட அப்பா காலமாயிட்டாரு, இன்னொரு பெண்ணோட வீட்டுல திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா நம்ம பெண் வீராங்கனைகளோட எண்ணிக்கை 40945. மகாராஜா, உங்க எல்லாருடைய அனுமதியோட நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுக்கான பதில் எங்க உண்மையான மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். தாராளமா கேளுப்பா. இதுக்கு போய் எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு? தயங்காம கேளு. மகாராஜா, அதாவது மகாராஜாக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கல்ல, தயங்காம கேளு. என்னைக்கு எனக்கு முதல் முறையா மகாராஜாவுடைய தரிசனம் கிடைச்சதோ அன்னைக்கு நான் தெய்வமா போற்றக்கூடிய மகாராஜா என் கண்ணு முன்னாடி இருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் உங்ககிட்ட அப்போ என்ன சொன்னேன்? சொல்லுங்க மகாராஜா, பதில் சொல்லுங்க. இதுக்கான பதில் உங்க 2 பேர்ல உண்மையான மகாராஜாவுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுமே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம முதல் முறையா சந்திச்ச நாள் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு தான் எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்ல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம முதல் முறையா சந்திச்சது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நீ நம்ம அரசபைக்கு உன் மனைவியோட வந்திருந்த. 2 பேரும் கிருஷ்ண லீலையை படிச்சு காட்டினீங்க. அது உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. அப்ப நீ என்கிட்ட முதல் விஷயமா என்ன சொன்னேன்னு எனக்கும் சரியா ஞாபகம் இல்ல. என்ன இது ராமா? முதல்ல 2 பேர் வேகமா பதில் சொன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவோ தயங்கவோ இல்லையே. ஆனா விதிய பாத்தியா? நீ கேட்ட கேள்விக்கு அவங்க 2 பேருக்குமே பதில் தெரியல. அத பத்தி யோசிச்சுதான் என் தலையே சுத்துது பட்டு. என்னால நம்பவே முடியலையே. உண்மையான மகாராஜாவுக்கு அந்த பதில் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. ஒருவேளை இவங்க 2 பேருமே போலியா இருப்பாங்களோ? தயவு செஞ்சு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காத. இங்க நடக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். போலி மகாராஜாவுக்கு பதில் தெரியாது, அது ஆச்சரியம் கிடையாது. ஆனா உண்மையான மகாராஜாவுக்கும் பதில் ஞாபகத்துல இல்ல. இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறேனே. எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சாச்சா, இல்ல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? சரி, இப்போ நான் பேசலாமா? மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நான் இன்னொரு ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிருக்கேன். அதனால யார் போலியானவரோ அவரே தன்னோட வாயால நான் தான் போலியானவன்னு இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவாரு. அதனால மதிப்புக்குரிய மகாராஜா கிட்ட, இந்த மகாராஜா கிட்டயும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க என் கூட அரசவைக்கு வரணும். நீங்க இன்னைக்கு உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. உங்களோட இந்த ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார் எப்படி பொய்யானவரை கண்டுபிடிக்க போறேன்னு பார்க்க போறீங்க. இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு குருதேவா. வாங்க. இந்த தாத்தாச்சாரியார் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காருன்னு தெரியுது ராமா. ஆரம்பத்துல இருந்து தயாரா இருந்திருக்காரு. அது என்னவா இருக்கும்? அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்?
சரி, ஏதோ ஒண்ணு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா போதும். வா, அரசவைக்கு போய் பார்க்கலாம். நம்ம ஆச்சாரியார் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காருன்னு பார்த்தாதான் எனக்கே புரியும். நம்ம முன்னாடி இப்போ ஒரே உருவத்துல இருக்கிற 2 பேர் இருக்காங்கங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுல ஒருத்தர் தான் நம்ம மதிப்புக்குரிய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். அப்படின்னா இன்னொருத்தர் ஹரி ஓம்ங்கிற ஒரு கொடூரமான துரோகி. எல்லா திட்டங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜ்யத்தை ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான். இப்ப நம்ம முக்கியமா கண்டுபிடிக்க வேண்டியது அவன் யாருங்கிறத தான். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் ரொம்பவே சாதுரியமான ஆளு அப்படிங்கறத நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். தான் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த அறிவாற்றல் மிக்க நபர் எந்த ஒரு தவறையும் செய்யவே இல்லை. ஆனா அவன் ஒரு விஷயத்த மறந்துட்டான். எத்தனை போலியானவங்க வந்தாலும், என்னதான் ஏமாத்தினாலும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும், அடையாளம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் ஒண்ணு மட்டும் உறுதி: ஒருத்தரால மட்டும்தான் போலியானவங்க யாருன்னு ஒரே பார்வையில கண்டுபிடிக்க முடியும். அவங்கதான் அவனோட அம்மா அப்பா. அவனை பெத்தெடுத்த அவனோட பெத்தவங்க அவங்களே நேரடியா இங்க வந்து அவங்க பையனை கண்டுபிடிக்க போறாங்க. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, ஆனா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? உங்களுக்கும் எனக்கும் ஏன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மகாராஜாவுடைய அம்மா அப்பா இப்ப உயிரோட இல்லையே. ஆனா மோசக்கார மகாராஜா ஹரிவோமோட பெத்தவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க பண்டித ராமகிருஷ்ணா. பார்க்கறதுக்கு நம்ம மகாராஜா மாதிரியே இருக்கிற ஹரிவோம பெத்தவங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்கள கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, அவங்கள இப்ப இங்க கூட்டிட்டும் வந்திருக்கேன். அவங்க இப்பவே இங்க வர போறாங்க. அவங்க பையன் மோசக்காரன் ஹரிய அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு உண்மையானவங்க, யாரு போலியானவங்க, யாரு பொய்யானவங்கிறது இப்பவே தெரிஞ்சிடும். இதுதான் என் சிறந்த அறிவாற்றலோட ஒரு சின்ன உதாரணம். நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். ஆச்சாரியாரே, ஒரு நிமிஷம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய அறிவாற்றலை பத்தி இந்த உலகத்துல யாருக்கு தான் தெரியாம இருக்கும்? நீங்க மகா புத்திசாலிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியுமே. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே விட்டுடலாமே. இப்ப நம்ம பிரச்சனை என்னவோ அதை பத்தி மட்டும் பேசுவோமே. அப்படின்னா சரி, அப்படியே பண்ணிடுவோம். அது என்ன ஏன் பாக்குறீங்க? எதிரில யார் உக்காந்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு உணவு வழங்குற ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட பாதங்களுக்கு பணிவான வணக்கம். உங்களோட தரிசனம் அரசவையில கிடைக்கும்னு நாங்க 2 பேரும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல மகாராஜா. அப்படின்னா அவர்தான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? கிருஷ்ணதேவராயன் நான் தான். நீங்க தயவு செஞ்சு அங்க போய் நில்லுங்க. என்ன இதெல்லாம்? எங்க மகாராஜாவை தரிசனம் பண்ணோம், வேற என்ன? எங்களை வர சொன்னாங்க, அதனால நாங்க இங்க வந்துட்டோம். வெளியில இருக்கிற எல்லாருமே
இங்க 2 மகாராஜா இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் உண்மையான மகாராஜா, இன்னொருத்தர் போலியான மகாராஜா. எங்கள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது மகாராஜா. அதனாலதான் இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். இந்த 2 மகாராஜாவோட பாதங்களையும் தொட்டு வணங்கணும். அப்பதான் உண்மையான மகாராஜா எங்களுக்கு இரக்கம் காட்டுவாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை இங்க எதுக்காக வர சொன்னனோ நீங்க அந்த வேலையை முடிங்க. நீங்க சொல்றது புரியலையே. சரி, நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன்தான். அவனோட பேர் என்ன? ஹரி ஓம். அவன் காட்டுல மரத்தை வெட்டுறவன் தானே? அப்பப்போ வேட்டைக்கும் போவான்ல? ஆமா. அவனு உங்களுக்கு அடையாளம் தெரியும் இல்லையா? எங்க பையனை எங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியாம போகும் சொல்லுங்க. அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிங்களேன். எதிரில 2 மகாராஜா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்களோட பையன் ஹரி ஓமா இருக்கலாம் இல்லையா? ஏன் இருக்கணுங்கிறீங்க? ஏன் இருக்க கூடாது? உங்க பையனும் எங்க மகாராஜாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க. யார் சொன்னாங்க? நான் தான் சொல்றேன். நீங்க சொன்னா நாங்க எப்படி ஒத்துக்கிறது? அப்போ யார் சொன்னா ஒத்துப்பீங்க? நாங்க சொல்றதை தான் ஒத்துக்கணும். ஏன்னா நாங்க தானே அவங்க அம்மா அப்பா. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான், இவங்கள உங்க பையன் ஹரி ஓம் யாருங்கிறத சொல்லுங்க. இவங்கள ஒருத்தர் கூட எங்க பையன் ஹரி ஓம் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு எங்களை இங்க வர சொல்லிருக்கீங்க போல இருக்கு. எங்க பையன் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்களோட பையன் இப்ப எங்க கூட இங்க வந்திருக்கான். அவனை கூப்பிடுறேன். ஹரி ஓம். இவன் தான் எங்க பையன் ஹரி ஓம். அவர் விரிச்ச வலையில அவரே மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் முன்னாலையும் இந்த கிழவ முகத்துல கரிய பூத்திட்டாங்க. ஒன்னும் இல்ல குருஜி, உங்களை பாராட்டிக்கிட்டு இருந்த. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். உத்தரவு. குருதேவா, இங்க இப்ப என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இருங்க மகா மந்திரி அவர்களே, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. வேண்டாம். இந்த குழப்பத்துக்கு காரணம் இவன் தான். நான் இவங்கிட்ட இந்த ஹரிஓமோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா இவன் வேற யாரோ ஒரு ஹரிஓமோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். எங்க ஓடுற? உன்னை உயிரோட விட மாட்டேன். ஆச்சாரியாரே, என்ன காரியம் பண்றீங்க? பொறுமையா இருங்க. கொடுங்க இத. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா இதுதான் உண்மை. இதுல ஆச்சாரியாரோட தப்பு எதுவும் இல்லை. ஏன்னா நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். உங்க 2 பேர்ல யாரு ஹரி ஓமா இருந்தாலும் அவங்களோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்களாம். ஒரே பேர்ல இன்னொருத்தரும் இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் யாரோ ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து குழப்பமாயிடுச்சு. உண்மையான மகாராஜா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல இன்னைக்கு கூட நாம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்லணும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு சரியான முறையில கிடைக்கிற வரைக்கும் மகா மந்திரி திம்மரசுவான நான் மகாராஜா ஸ்தானத்துல இருந்து இந்த சபையை இதோட முடிச்சுக்கலான்னு அறிவிக்கிறேன். எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு ராமா. முதல்ல 2 மகாராஜாங்க, இப்போ 2 ஹரிஓம். குழப்பத்தோட உச்ச கட்டும். இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தான் தெரியல பட்டு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நாம போடுற திட்டத்துக்கு எல்லாம் எதிர்மறையா நடக்குது. ஏதோ ஒரு வகையில உண்மையை கவனிக்க தவறிட்டோம். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சரின்னு படல பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஒருவேளை இந்த விஷயம் விஜயநகர் எல்லையை தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே பேர் ஆபத்து தான். நாம சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது நம்மளோட கடமை. எனக்கும் புரியுது மந்திரியாரே. நிலைமையுடைய தீவிரத்தையும் இப்பதான் நானே உணர்ந்திருக்கேன். ஒருவேளை என் அனுமானம் சரியா இருந்தா இந்த பிரச்சனைக்கு இதாலதான் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம். உண்மையான மகாராஜாவையும் சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அப்ப எதுக்காக யோசிக்கிறீங்க? சீக்கிரம் அந்த யோசனையை சொல்லுங்க.
நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே இந்த யோசனை எப்படியும் வந்திருக்கும். ஆனா அது சரியா வராதுன்னு நினைச்சு நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்காம போயிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து எந்த ஒரு கல்யாணமான ஆம்பளையும் தப்பிக்கவே முடியாது. இந்த யோசனையை செயல்படுத்த வேண்டிய சரியான நேரம் வந்துடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா நீங்க இப்ப சொல்றது மகாராணிங்களை பத்தியா? அது எப்படி சாத்தியமாகும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? எது வரைக்கும் அசல் எது போலி எதுன்னு தெரியாம இருக்குதோ அவங்கள எப்படி நாம மகாராணிங்க முன்னாடி நிக்க வைக்கிறது? ஒரு அந்நிய நபர், ஒரு மோசக்காரன் ஒருவேளை மகாராணிங்க முன்னாடி நின்னா எங்க வம்ச கௌரவத்துக்கு தீராத களங்கம் ஏற்படும். ராஜ்ய கௌரவத்தை விட வேற எதுவும் பெருசு கிடையாது மகாமந்திரி. நாட்டு நலனுக்காக எடுக்கப்படுற எந்த ஒரு முடிவும் எப்பவும் தப்பா கருதப்படாது. நாம இதை செயல்படுத்தி தான் ஆகணும். மகாராஜாவுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் இதை செயல்படுத்தி தான் ஆகணும். இப்ப முடிவு உங்க கையில தான். உங்களுக்கு வம்ச கௌரவம் முக்கியமா, நாட்டுடைய கௌரவம் முக்கியமா? எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்ககிட்ட அந்த மாதிரி யோசனை இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப பேசுறத விட்டுட்டு செயல்ல இறங்கலாமா? மகாராஜாக்களும் மகாராணிகளும் சந்திக்க போறது நான், ஆச்சாரியார், அப்புறம் நீங்களும் இருக்கும்போதுதான் நடக்கணும். அதுவும் ஒரு விசேஷமான முறையில தான். பெரிய மகாராணி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் எப்பவுமே உங்களோட அழகையும் புத்திசாலித்தனத்தையும் புகழ்ந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தால எனக்கு சரியான வழியை காட்டியிருக்க. அந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்திருக்க. இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு உறுதுணையா இருப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா துணையா இருப்பேன். ஆனா நீங்க உண்மையான மகாராஜாவா இருந்தா மட்டும்தான் துணையா இருப்பேன். நான் தான் உன்னோட உண்மையான மகாராஜா. நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன். மகாராணி சின்னாதேவி, உனக்கு இந்த விஷயத்துல நிச்சயமா சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகங்கிறது எல்லா பெண்களுக்கும் சகஜம்தான். அந்த குணம் தான் பெண்கள் ஆபத்துல இருந்து காப்பாத்தும். அவளோட கற்புக்கும் பாதிப்படைய விடாது. உண்மைதான். நீ இப்ப சொன்னத நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் மகாராணி சின்னாதேவிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கும் உனக்கும் மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு ஞாபகம் வருது. நமக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னை அரண்மனைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த நேரத்துல நான் உன்கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னேன். அதுக்கு பரிசா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னேன். உனக்கு என்ன வேணுமோ தாராளமா என்கிட்ட கேளுன்னு சொன்ன. நீ என்கிட்ட என்ன கேட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கணுமே? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட விலை உயர்ந்த வைரத்தையும் ரத்தினங்கள் பதிச்ச ஆரத்தையும் கேட்டேன். என்னாச்சு? மகாராணி சின்னாதேவி, நீ என்கிட்ட வேற ஏதோ கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா அது என்னது? நீ என் கூட 7 ஜென்மங்கள் ஒன்னா வாழற வரம் வேணும்னு கேட்ட. இதுக்கு முன்னாடி நான் தப்பான பதில சொன்னேன். உங்ககிட்ட இருந்து சரியான பதில் வரதுக்கு நீங்க சரியா சொன்னீங்க. நான் உங்ககிட்ட அதை தான் கேட்டேன். உங்க கூட 7 ஜென்மம் வாழணும்னு. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராணி. நான் உங்களோட பெரிய மகாராணி சின்னாதேவி. முழு நம்பிக்கையோட சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவர்தான் என்னுடைய கணவர், உங்களோட மகாராஜா, விஜயநகரத்தோட சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். சுல்தான் அவர்கள் வாழ்க. ஹுசூர், உங்க உத்தரவின்படி விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த நமது படையெல்லாம் தயாரா இருக்கு. இப்போ உங்க உத்தரவுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஹுசூர். இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுத்துக்க முடியாது பண்ணேக்கா. நான் இப்பவே உத்தரவிடுறேன். தாக்குதல் எண்ணிக்கை நடக்கணும். அல்லாஹ், உங்க உத்தரவுப்படியே ஆகட்டும் சுல்தான்.
எப்படி இருக்கு சொல்லுங்களேன், அதோட ருசி எப்படி இருக்கு? மகாராணி, இது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. முயற்சியாவது செய்யுங்க. அற்புதமா இருக்கு. அற்புதத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். எப்பவும் போல சுவையா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இது என்னன்னு மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். இதா தக்காளியால செஞ்ச குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுனா? தக்காளி இல்லையா? பாருங்களேன், சமையல் கலையில உன்னுடைய கற்பனா சக்திய நீ எல்லையை தாண்டி கொண்டு போயிட்டு இருக்க. தக்காளிய வச்சு குலாப் ஜாமுன் செய்ய முடியும்னு யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் யோசிக்கவே இல்ல, மூளையில தானா தோணுச்சு. தோணுச்சா? அற்புதம். உண்மையிலேயே மகாராணி திருமலம்பா, இது அற்புதமா இருக்கு. ஐயோ, உங்களுக்காக நான் சிறப்பான வேற வகையும் பண்ணிருக்கேன். அது கொண்டு வந்து கொடுக்க மறந்துட்டேன். நான் இப்பவே போய் அதை எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மகாராஜா 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 பாத்து ஜாக்கிரதை. பாத்து. குருதேவா, மகாராஜா, பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் தான் போலியான மகாராஜான்னு அறிவிச்சு என்ன உடனடியா தூக்குல தொங்க விட்டுருங்க. தயவு செஞ்சு என் உயிரை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா இதை என்னால சாப்பிட முடியாது. என்ன இது? குலாப் ஜாமுன் தக்காளி இல்லையா? இத மனுஷன் சாப்பிடுவானா குருதேவா? மகாராஜா, நீங்க தைரியமா இருங்க. ராமா, இந்தாங்க மகாராஜா, உங்களுக்காகவே நான் இதை விசேஷமா செஞ்சு கொண்டு வந்தேன். இது என்ன சின்ன மகாராணி? வெங்காய அல்வா. வெங்காய அல்வாவா? உங்க அம்மா சரியா தான் சொல்றாங்க. உன்னை விட சுவையாவும் நல்லாவும் இந்த உலகத்துல யாராலையும் சமைக்க முடியாது மகாராணி திருமலம்மா. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டீங்கல்ல? அப்ப சாப்பிடுங்களே. எனக்கு போதும். நான் இந்த தக்காளி குலாப் ஜாமுனை நிறைய சாப்பிட்டுட்டேன்னா அதனால இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் எதையுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் என்னோட மனசும் என்னோட வயிறும் நிறைஞ்சு போயிடுச்சு. அதனால மத்ததையெல்லாம் நான் நாளைக்கு சாப்பிடுறேன் குருதேவா, நாளைக்கு சாப்பிடுறேன். மகாராணி திருமலாம்பா, இது ஒரு மிக சிறந்த காரியம்னு சொல்லியே ஆகணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்போதைக்கு விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க இப்போ கிளம்பலாம், போயிட்டு வாங்க. நன்றி குருதேவா, நன்றி. மகாராஜா, ஐயோ, நான் மகாராஜாக்காக இன்னொன்னு சமைச்சு வச்சிருந்தேன். நான் அதை அவருக்கு கொடுக்க மறந்தே போயிட்டேன். நான் உடனே கொண்டு வரேன். வாழ்த்துக்கள் குருதேவா, உண்மையான மகாராஜா கிடைச்சிட்டாரு. இப்ப இங்க இருந்து போனவனா? போனவரா? சரி, நாம அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படின்னா இவர்தான் உண்மையான மகாராஜான்னு நினைக்கிறியா என்ன? நினைக்கிறது மட்டும் இல்ல, உண்மையான மகாராஜா இவர்தான். சின்ன மகாராணியோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவங்கள பாராட்டுறாருன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய மகாராஜாவா தான் இருக்கணும். அது மட்டுமா, பாராட்டவும் செஞ்சிருக்காரு. இப்ப சொன்ன பாத்தியா, அது என்னமோ உண்மைதான். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கழுத்துல ஆரத்தை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவர் தான் நம்மளோட உண்மையான மகாராஜா. நான் தீர்மானமா சொல்லிட்டேன், உண்மையான மகாராஜா இவர்தான். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காருல, அவர் கழுத்துல 2 தங்க ஆரங்கள் இருக்கு. மகாராணி திருமலாம்பா, நான் இவரை சோதிச்சு பார்த்துட்டேன். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவர் தான் நம்மளோட கணவர். நானும் சோதிச்சு பார்த்துட்டேன், இவர் தான் நம்மளோட உண்மையான கணவர். இங்க பாரு, நான் இவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லியிருக்காரு. இவர் கூட நான் செஞ்ச சமையல சாப்பிட்டிருக்காரே, அதை பாராட்டவும் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் சொல்றத மட்டும் நம்பு. ஏன் அப்ப நான் சொல்றத நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? என்னால ஒத்துக்க முடியாது. அப்ப சரி, நீங்க அவரை வச்சுக்கோங்க, நான் இவரை வச்சுக்கிறேன். அட, இவர் என்ன ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசங்கிற பொருளா? 2 பேரையும் கூட வச்சுக்கிறதுக்கு? இவரு நம்மளோட கணவர். அத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இவர் தான் நம்மளோட கணவர்.
சின்ன மகாராணி நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சின்ன மகாராணி சரியா தான் சொல்றாங்க. அவங்க சொல்றதை ஏத்துக்கங்க. நான் தான் உண்மையான மகாராஜா கிருஷ்ணதேவராயன். நான் தான் சின்ன மகாராணி. இந்த போலியானவன் உங்களை ஏமாத்துறான். தைரியம் இருந்தா இந்த சூழ்ச்சியை பலத்தால எதிர்கொண்டு பார் ஏமாத்துக்காரனே. யார் போலியானவன் யாரு உண்மையானவன் கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சு போயிடும். உயிரை இழக்கிறவன் தான் போலியான கிருஷ்ணதேவராயன். யாரு உயிரோட இருக்கானோ அவன் தான் உண்மையானவன். இந்த சவாலை நீ ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிற. வேண்டாம், அமைதி மகாராஜா, அமைதி. நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்க பொறுமையை இழந்துடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. கோவத்தை குறைக்க உங்க அறைகளுக்கு போய் குளிர்ந்த தண்ணில குளிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கோவத்தை குறைச்சுக்கிட்டாதான் எங்க பிரச்சனையும் குறையும். தயவு செஞ்சு போய் குளிக்கிறீங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன் அரசே. ரெண்டு மகாராணிகளையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்களும் கிளம்பி போறீங்களா? நாங்க இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருவோம். உங்க உண்மையான கணவரை உங்ககிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறோம். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. என்னால காத்துட்டு இருக்க முடியாது. 4 நாளா மகாராஜா என்னை பார்க்கவே வரல. வந்ததுக்கு அப்புறம் 2 பேரா திரும்பி வந்திருக்காரு. என்னால 2 பேருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியாது. அட கடவுளே. நன்றி நன்றி. ராமா, இப்ப என்ன பண்றது தெரியலையே ஆச்சாரியரே. அட கடவுளே. அம்மா தாயே. எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கிறது தேவி? நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. உங்க 2 பேர்ல யாரு வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்திருக்கீங்களோ அவங்கள ஆயுதத்தை எடுத்துக்க சொல்றாங்க. யார் வந்தாங்களோ அவங்கள அம்மா கண்டிப்பா நரகத்துக்கு அனுப்பாம விட மாட்டாங்களாம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உயிர் மேல ஆசை இருந்தா அம்மா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவீங்களா? இல்லன்னா கேள்வி அம்மா இப்ப கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. உங்க 2 பேர்ல எங்க வீட்டுக்கு பிக்ஷா எடுத்துக்கிட்டு யாரு வந்தீங்க? அது நான் தான் தேவி. இல்லம்மா, அது நான் தான். அது நான் தான். எனக்கு என்னவோ இந்த பக்கம் இழுக்கல மகாராஜா தான் உண்மைன்னு தோணுது. நீ எப்படி சொல்ற? இவரோட மீசை இப்ப எப்படி இழுக்கோ அதே மாதிரிதான் அப்பவும் இழுந்தது. இல்ல 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 இல்ல, இந்த பக்கம் இழுக்கலவர் தான் உண்மையான மகாராஜா. இப்ப எப்படி சொல்ற? இவர் மூக்கு கூட அதே போலத்தான் இழுக்கு. இல்ல 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 இல்ல, இவரோட முடி பாக்க, ஐயோ 2 பேரும் பாக்க ஒரே மாதிரி இழுக்காங்களே, ஒரே குழப்பமா இழுக்கு. என்னது? என்ன இழுக்கு? குழம்பி போயிலுக்க தொன்ன. தேவி, தம்பி என்ன சொல்றான்? அவன் குழம்பி போயிருக்கானா? சரி, அவனை விடுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? சாரதா குண்டப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அதனாலதான் இவங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவங்க 2 பேர்ல யார் உண்மைன்னு நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். அடடா, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பயந்து போய் போலியானவன் நான் தான் போலியானவன் சொல்லிடுவான், அப்படிதானே? ஏன் சொல்ல மாட்டாரு? சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா என்ன யோசிக்கிறாங்க. ஐயோ, யோசிக்கிற சமாச்சாரத்தெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. கிளம்புங்க, இங்க எல்லாம் இருக்க கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு யோசனை இருக்கான். அதுபடி நம்ம செஞ்சோம்னா யாரு உண்மை யாரு பொய்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கம்மா, அது என்ன? நான் இந்த குழப்பத்துல இருந்து விடுபெற நினைக்கிறேன். நானும் தான். இவங்களோட மீசையில எவ்வளவு முடி இருக்குன்னு எண்ணணும். ஐயோ, என்ன இது? மகாராஜா கிட்டே உங்க வேலையை காட்டிட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னும் கிளம்பலையா நீங்க? கிளம்புங்கறல, கிளம்பு வா. அடே வாடா, என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கீங்களே, போங்க. தொலை. மகாராஜா, இதுக்கு மேலேயும் என்னால இதை செய்ய முடியாது.
இனிமேலும் போலியான சக்கரவர்த்தியா என்னால நடிக்க முடியாது மகாராஜா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்ற? எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? இல்ல மகாராஜா, இந்த நாடகத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கணமும் மற்றவங்க முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்த வேண்டியிருக்கு மகாராஜா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல மகாராஜா. ஆனா நீ இது எல்லாத்தையும் என்னோட உத்தரவின் பேர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா மகாராஜா. இருந்தாலும் நீங்க மகாராஜா, சக்கரவர்த்தி, என்னுடைய ராஜா. நான் வெறும் உங்க மக்களோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். என்னுடைய ராஜா கிட்ட நானே எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க முடியும் சொல்லுங்க? நீ செஞ்சுதான் ஆகணும். இது அவசியமான ஒண்ணு. எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதை எப்படி சமாளிச்சு சரி பண்றதுன்னு நான் பார்க்க விரும்புறேன். மந்திரி சபையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். என் கூடவே இருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். அவங்க தகுதியானவங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஆபத்து நேர்ந்தா அவங்களோட ராஜாவையும் ராஜ்யத்தையும் காப்பாத்துறாங்களான்னு பார்க்கணும். வித்வான் தாத்தாச்சாரியர், புத்திசாலி பண்டிதன் ராமகிருஷ்ணன், பொறுமை நிறைஞ்ச என்னுடைய மந்திரியார், இவங்க எல்லாரும் இருந்தும் கூட என்ன மாதிரியே இருக்கிற போலியான ஒருத்தன் தன்னோட சூழ்ச்சியில வெற்றி அடைய முடியுமான்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க மகாராஜா கிருஷ்ணதேவராய நான் மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் போலியும் உண்மையும் கலந்த ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. நான் நினைச்சபடி இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. யாராலையும் இந்த புதிரை இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இந்த நாடகத்தோட ஆணிவேர் வரைக்கும் யாராலையும் போக முடியல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. மகாராஜா, மன்னிக்கணும். ஆனா நீங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் கொடுத்தாச்சு. நிறைய ஏமாற்றத்தையும் சந்திச்சாச்சு. இனிமே முடியாது. நாளைக்குள்ள பண்டிதன் ராமகிருஷ்ணன், குரு தாத்தாச்சாரியர், மகாமந்திரி திம்மரசு இந்த உண்மையை கண்டுபிடிக்காம போயிட்டாங்கன்னா, இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சுன்னா அவங்க யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன், குரு தாத்தாச்சாரியர், அப்புறம் மகாமந்திரி திம்மரசு இவங்கள விஜயநகர ராஜ்யத்திலிருந்து நிரந்தரமா வெளியேற்றப்படுவாங்க. சுல்தான் அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயநகர எல்லைக்கு நாம போய் சேர்ந்துருவோம். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது பண்ணேக்கா. நேரம் வீணாகிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். என்னாச்சு குருஜி? ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு போராத காலம் ஒண்ணும் வரலையே. இப்போ வந்திருக்கிற குழப்பத்தினால என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. மகா பூஜையை பண்ண வேண்டிய நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில மகாராஜா கிட்ட, அதான் எந்த மகாராஜா கிட்ட போய் இதுக்கான ஏற்பாடுகளை பத்தி பேசுறது, பணத்தை வாங்கறதுன்னு தெரியல. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அரசு கஜானாவோட பாரத்தை கொஞ்சமா குறைச்சு என் கஜானாவோட பாரத்தை ஏத்தணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க குருஜி. முதல்ல யார் கண்ணில் படுறாங்களோ அவங்கள மகாராஜாவா நினைச்சுக்கீங்க. அவங்க கிட்ட எவ்வளவு திருட்ட முடியுமோ அப்படியே திருட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க கஜானாவை தாராளமா நிரப்பிக்கிங்க. சரியா சொன்ன. ஒருவேளை அவரு உண்மையான மகாராஜாவா கூட இருக்கலாம்ல. அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒருவேளை அவரு போலியானவரா இருந்தா அப்ப அது எனக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் மகாராஜா உங்களை தான் தூக்குல தொங்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் எனக்கு மகிழ்ச்சி. உன்னால ஒரு நல்ல யோசனைய சொல்ல முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே. உன் மண்டையில இடி விழுக. ஒரு வேலை செய்யலாம். 2 மகாராஜா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலாம். ஒருவேளை நமக்கு லாபமும் ரெட்டிப்பா கிடைக்கலாம். யாரு கண்டா 2 முறை தூக்குல போடவும் வாய்ப்பு இருக்கு. இங்க வாய. 2வது முறை கூப்பிடுறீங்க. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, ஆச்சாரியரே. என்னாச்சு? ஏன் இந்த பதட்டம்? வீடு பத்திக்கிச்சா?
கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி இப்படி ஓடி வரீங்க. ஆச்சாரியரே, நீங்க விஷயத்தை கேள்விப்படலையா? என்ன விஷயம்? ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தானே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொல்றான்ல, நீயே சொல்லி தொலைய. அந்த விஷயம் என்னன்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? தாலிகோட்டாவோட சுல்தான் ராஜா சம்சுதீன் கான் விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்காரு. அவருடைய மொத்த படையையும் கூட்டிட்டு வந்து எல்லையில காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வீரர்கள் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா பார்த்து விஜயநகர எல்லைக்குள்ள ஒவ்வொருத்தரா நுழைஞ்சு வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொத்த நகரமும் ஆபத்துல இருக்க ஆச்சாரியரே. நம்ம கதை முடிய போகுது. அட கடவுளே! தாக்குதலா? யாருக்கு வந்தது அவ்வளவு தைரியம்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கிருஷ்ணதேவராயனை யுத்தத்துக்கு அழைச்சிருப்பான். கிருஷ்ணதேவராயன் இங்கதான் இருக்கான். இது என்னுடைய ராஜ்யம். அதை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே மகாராஜாக்களே மன்னிக்கணும். ஆனா உங்க 2 பேர்ல யார் இங்க உண்மையான மகாராஜாவோ இது சண்டை போடுற நேரம் கிடையாதுங்க. நம்ம ராஜ்யம் ஆபத்துல இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிங்களேன். ஆனா யார் அந்த முட்டாள்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனே முன் வந்து தன்னோட மரணத்தை தேடி வந்து நிக்கிறது யாரு? அதான் மகாராஜா, நம்ம ராஜ்யத்தோட நட்புறவுக்கு விரும்பினவரு தாலிகோட்டாவோட சுல்தான் சம்சுதீன் கான். என்ன? சுல்தான் சம்சுதீனா? நம்பிக்கை துரோகி சம்சுதீன் சுல்தான்? மகாராஜா, அதாவது யார் உண்மையான மகாராஜாவோ அவருக்கு இப்போ ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. சுல்தான் சம்சுதீனோட ராணுவம் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில வந்து நின்னுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு சொந்தமான மற்ற ராஜ்யங்களையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மகாராஜா, சுயமா சம்சுதீன் கானே அவரோட முழு படைகளோட நம்ம அரண்மனையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு. எப்ப வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் நம்ம அரண்மனைக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு எவ்வளவு தைரியம்? விஜயநகர ராஜ்யத்தோட எல்லைகள் வெறும் எல்லைகள் மட்டும் இல்ல, கிருஷ்ணதேவராயனோட முன்னோர்கள் வரைஞ்சிருக்கிற அக்னி ரேகை. அதை கடந்து வர நினைக்கிறவனுக்கு மரணம் நிச்சயம். அவனுடைய ரத்தத்தாலேயே நம்முடைய எல்லைகளை சுத்திகரிக்க போறேன். இது நம்ம ராஜ்யத்தோட பாதுகாப்பை பத்தின பிரச்சனை. மகாராஜா கிருஷ்ணதேவராயனான எனக்கு என்னுடைய ராஜ்யத்தை எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு நல்லாவே தெரியும். தப்பு பண்ணது நான் தான் மந்திரியாரே. அந்த சுல்தான் மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரனோட நட்புறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் நட்புக்கு தகுதியானவன் நினைச்சேன். ஆனா இப்போ அவருக்கு ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்க போறேன். இந்த கிருஷ்ணதேவராயனுக்கு எதிரிகளை அரவணைக்கவும் தெரியும். ஆனா அதே நேரம் அதே எதிரியோட தலைய அவனுடைய உடல்ல இருந்து அகற்றவும் தெரியும். என் மனசுல எந்த அளவுக்கு நட்புங்கிற உன்னதமான உணர்வு இருக்கோ அதே அளவு எதிரிகளுக்கு எதிரா குரோதம்ங்கிற உணர்வு என் மனசுல அளவுக்கு அதிகமாவே இருக்கு. ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா நம்ம பிரச்சனை மட்டும் ஓயவே இல்லை. நம்மளோட உண்மையான மகாராஜா யாரு? இப்போதெல்லாம் அவசியம் தானா மந்திரியாரே? முதல்ல நம்ம படைகள் கிட்ட போய் மகாராஜாவே இதை நேரடியா சந்திக்க போறாருங்கிறத சொல்லி ஆகணும். வாங்க. ராஜா இல்லாத ராஜ்யமோ, உரிமையாளர் இல்லாத நிலமோ வெட்ட வெளியில இருக்கிற கஜானா மாதிரி பாபா. ஆள் இல்லைன்னா கொள்ளை அடிச்சே ஆகணும். என்னால இத பொறுத்துக்கவே முடியல. அல்லாஹ், எதை உங்களால பொறுத்துக்கவே முடியல ஹுசூர்? இந்த வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்க முடியல பாபா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வரலாற்றுல என்னைக்கும் என்ன மறக்க மாட்டாங்க. வயத்துக்குள்ள ரொம்ப சுகமா நான் இப்ப உணர்றேன் பாபா. அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ், உண்மையாவா சொல்றீங்க ஹுசூர்? உண்மையாதான்.
யாகுதா, என்ன அதிசயம் இது! 2 மகாராஜா ஒரே மாதிரியான உருவத்துல. ஒரு துளி கூட வித்தியாசம் தெரியலையே. அல்லாஹ், இந்த ஆச்சரியத்தை என்னால பொறுத்துக்க முடியல. இந்த விசித்திரமான காட்சியை என் கண்ணால நம்பவே முடியல. இது உண்மையிலேயே அதிசயம்தான். சுல்தான் ஷம்சுதீன் ஜஃபர் கான், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆனா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. விஜயநகர ராஜ்யத்துல நீ அடி எடுத்து வச்சது மூலமா நீ ஒரு மாபெரும் பிரளயத்துக்கு அழைப்பு விடுத்திருக்க. இப்ப அந்த பிரளயமே உன்னை மண்ணோட மண்ணாக்க போகுது. இன்னைக்கு உனக்கு ஏற்பட போற இந்த கதியை பார்த்து விஜயநகர ராஜ்யத்துல மரணத்துக்கு அதிபதியான யமராஜன் கூட காலடி எடுத்து வைக்க 100 தடவை யோசிப்பாரு. உங்க தோரணையை என்னால பொறுத்துக்க முடியல மகாராஜா கிருஷ்ணதேவராயா. நான் பார்க்க தானே போறேன் எனக்கு இந்த மண்ணுல கிடைக்க போற வெற்றியை யார் தடுக்கிறாங்கன்னு. போருக்கு தயாரா? இந்த உலகத்துக்கே தெரியும் என்னுடைய இந்த வாள் எத்தனை எதிரிகளோட தலையை அவங்க உடல்ல இருந்து அகற்றி இருக்குன்னு. என்னை எதிர்த்த எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிருக்க. போர் தொடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஷம்சுதீன், உண்மையிலேயே உனக்கு கிருஷ்ணதேவராயனோட இந்த வாளை தொடச்சு வைக்கிற தகுதி கூட கிடையாது. உனக்கு தைரியம் இருந்தா உன்னுடைய வாளை எடு, வந்து என் கூட மோதி பாரு. வீரர்களே, ஆச்சாரியரே, இந்த இடத்துல போர் நடக்க போகுது. அட கடவுளே, ஓட்ட எப்படி குருஜி? நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? எனக்கு இங்க என்ன வேலை? இங்க அஸ்திரங்களை தான் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க எனக்கு என்ன வேலை? நான் வந்து எப்பவும் கடவுள் தியானத்துல இருக்கிற ஒரு ஒழுக்கமான சாதாரணமான பண்டிதன் தானே. இங்க இந்த போர்க்களத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? குருஜி, அப்படி இருக்கும் போது எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்காக இப்ப அவசரப்பட்டு ஓட பாக்குறீங்க? நான் இதை இப்ப எதுக்காக சொல்றேன்னா, எதுக்காக இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வரணும்ங்கறேன். அது வந்து நான் எதுக்காக வந்தேன்னா சந்திக்கலாம்னு சொன்னாங்க. இப்பதான் சந்திப்பு முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். என்ன குருஜி, நீங்க இப்படி முதுக காட்டிட்டு ஓடுனா அதுக்கப்புறம் உங்க முகத்துல யாருமே முழிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கை முழுக்க நீங்க வெத்து வெட்டா இருக்க வேண்டிய ஒரு பாத்துக்குங்க. உங்களோட ஆயுதங்களை தூக்கி போடுறதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, என்கிட்ட சரணடைச்சிடுங்க. நான் என்னைக்கோ என்ன முழுசா அர்ப்பணிச்சிட்டேன் என்னுடைய நாட்டு மக்களுக்காக. ஆனா இப்ப உன்னோட தலையை அர்ப்பணிக்க போறேன். இந்த கிருஷ்ணதேவராயனோட வாழ் தான் இனி பேசும். சபாஷ், உங்களோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும் கிருஷ்ணதேவராயா. அந்த பாராட்டு கூட நீங்க உண்மையான கிருஷ்ணதேவராயரா இருந்தா மட்டும். ஆனா என்ன பண்றது, நீங்க ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த போர்க்களத்துல தனியா இல்ல. என் கூட 5 ராஜ்யத்தோட பலம் வாய்ந்த படைகள் இருக்கு. அது உங்களை எதிர்த்து வீழ்த்த போகுது. அகமத் நகரத்தோட பாஷா புர்ஹான் நாசிம் ஷா, கோல்குண்டாவோட பாஷா ஷெகன் ஷா குலி குதுப் ஷா, ராஜா ஆமீர் அலி பரி விதர்பாவோட சக்கரவர்த்தி, வீரரோட பாஷா ஹிமாத் ஷா, பீஜாப்பூரோட பாட்ஷா இன்கலாபி ஷெகன் ஷா, இவங்க எல்லாரும் என் கூட இப்ப இந்த களத்துல இருக்காங்க. இவங்க 5 பேரும் இதுவரைக்கும் எந்த ஒரு போர்க்களத்திலையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு புறமுதுகு காட்டி ஓடினது கிடையாது. இவங்க இப்ப விஜயநகரத்தையே சுத்தி வளைச்சிருக்காங்க. இவங்க முன்னாடி உங்களோட வீரம் தோத்து போயிடும். என்னை எதிர்த்து உங்களால ஜெயிக்கவே முடியாது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்துக்கவே முடியல. என் முன்னாடி மரியாதையா மண்டியிட்டு சரணடைச்சிருங்க.
உங்க தோல்வியை ஏத்துக்கிட்டு விஜயநகரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு உயிரை நான் பிச்சையா போடுறேன். நிறுத்து ஷம்சுதீன். நீ எந்த படை இருக்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறியோ அந்த படையை தோக்கடிச்சு தோல்வியை உனக்கு பரிசா கொடுக்க போறேன். என்கிட்ட மோத 5 ராஜாக்கள் துணையோட வந்திருக்கல்ல, போ. நான் உனக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கிறேன். போய் 500 ராஜாக்களை கூட்டிக்கிட்டு வா. அப்பவும் இந்த கிருஷ்ணதேவராயன் இதே இடத்துல நிப்ப. இன்னைக்கு எல்லாரும் சாக போறீங்க இதே இடத்துல என்னுடைய இந்த வாளால. இது விஜயநகரத்தோட மண்ணு ஷம்சுதீன். இது என் முன்னோர்களோட புனித பூமி. உன் கூட சேர்ந்து இந்த பூமியில யாரு காலடி எடுத்து வச்சாலும் சரி அவங்க கழுத்த இன்னைக்கு நான் இதே இடத்துல இந்த வாளால வெட்டி வீசுவேன். அல்லாஹ். குதிரைகள் வேண்டாம், யானைகள் வேண்டாம், படைகளும் வேண்டாம். இந்த கிருஷ்ணதேவராயன் ஒருத்த மட்டுமே போதும். உன்னுடைய மொத்த படையையும் இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். விஜயநகரத்தோட மண்ணுல இன்னைக்கு எதிரிகளோட ரத்தத்தை வச்சு ஒரு புது சரித்திரத்தை எழுத போறேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த வாளை வச்சு எழுத போறேன். நீ என்ன இல்ல தூங்கிக்கிட்டு இருந்த எரிமலையை எழுப்பி விட்டுருக்க. அது இப்ப வெடிச்சு செதற போகுது. அதுல இருந்து வெளியேற அக்னியில நீ பொசுங்க போற. நீ இருந்த அடையாளமே இல்லாம நிர்மூலமாக போற. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் விஜயநகர ராஜ்யத்து மேல தவறான கண்ணோட்டத்தோட பாக்குற எவனும் பொறக்க கூட பயப்படுவான். ஏண்டா பிறந்தோன்னு நீயே இன்னைக்கு வருத்தப்படதான் போற. தைரியம் இருந்தா இறங்கி வந்து என்கிட்ட மோது ஷம்சுதீன். கிருஷ்ணதேவராயா, விட்டுருங்க. அல்லாஹ். என் மேல கருணை காட்டி என்ன விட்டுருங்க மகாராஜா. சொல்ல போனா உண்மையிலே அந்த மாதிரி எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்ல. நாங்க விஜயநகரத்தை தாக்குறதுக்காக இங்க வரல. தாக்கவும் முடியாதே. நம்ம நட்புறவை மேம்படுத்த வந்தேன். நான் சொல்றது உண்மை, நம்புங்க. இதெல்லாம் இந்த பண்டிதனோட சதிதான் மகாராஜா. பண்டிதா, ஏன் இப்படி அமைதியா இருக்க? பண்டித ராமகிருஷ்ணனா, இதெல்லாம் ஒரு நாடகம்னு இவர்கிட்ட சொல்லு. நீ சொன்னதுனாலதான் தாக்குதல் நடத்த நாங்க திட்டமே போட்டோம். பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, இவன் சொன்னதுனாலதான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. இல்லனா என்னோட மரியாதைக்குரிய நண்பரான உங்க நாட்டு மேலேயே இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு நான் துணிவனா? சொல்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன் ராமா. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா இவரு சொல்றதுதான் உண்மை. அல்லாஹ், இங்க நடக்கிறது எல்லாம் என்னோட தூண்டுதலால தான் நடக்குது. ஏன் ஏன் இப்படி பண்ண ராமகிருஷ்ணா? ஏன்னா எங்களுக்கு வேற வழியே தெரியல மகாராஜா. உண்மையான மகாராஜா யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில மொத்த ராஜ்யமும் குழம்பி போயிருந்தது. உங்களை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க முடியாம நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம் மகாராஜா.
அப்புறம் தான் நம்ம மந்திரியார் சுல்தான் அவர்கள் நட்புறவு காரணமா நம்ம ராஜ்யத்துக்கு வரப்போறதா என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் இந்த யோசனை வந்தது. நிலைமை மோசமாயிட்டு இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது இப்படியே நீடிச்சதுன்னா நம்ம விஜயநகர பாதுகாப்பு அமைப்புக்கு கண்டிப்பா ஆபத்து வரலாம். எதிரி நாடுகள் இதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. ராஜா இல்லனா யாரா இருந்தாலும் ஒரு ராஜ்யத்தை சுலபமா அடிமையாக்குவாங்க. சுல்தான் சம்சுதீன் விஜயநகரத்துக்கு வராரு நட்புறவை மேம்படுத்த. ஆனா அதுக்குள்ள இந்த போலியான மகாராஜா பிரச்சனை தீருமான்னு தெரியல. ஆனா அது வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்த முடியாதே. அது நமக்கு ஒரு பெரிய அவமானம். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு மகாராஜா இல்லைங்கிற விஷயம் மத்த எல்லா எதிரி நாடுகளுக்கும் தெரிஞ்சு போயிடும். சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மளை எதிர்த்து நிப்பாங்க. இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? அதாவது சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மளை எதிர்த்து நிக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. சுல்தான் சம்சுதீன் கானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். யோசனை வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க சுல்தான் ஷம்சுதீன் பேச்சுவார்த்தைக்காக இங்க வரப்போறதா சொன்னீங்க. ஆமா, அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு என் முதுகுல 2 தட்டு தட்டுங்க மந்திரியாரே. அட பரவாயில்ல, தட்டுங்க. என்ன பாராட்டுங்களேன், தட்டுங்க. என்ன விளையாட்டு இது பண்டிதர் ராமகிருஷ்ணா? விளையாட்டு இல்ல மந்திரியாரே, இதுதான் வியூகம். உண்மையான மகாராஜா யாரு போலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வியூகம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்றேன். அதுக்கு தான் என்ன தட்டி கொடுங்கங்கிறேன். என்ன வியூகம்? தாக்குதல். தாக்குதலா? ஆமா மந்திரியாரே, இப்போ தாக்குதல் நடக்க போகுது. மிகப்பெரிய தாக்குதல். ஆனா அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கொடுக்க போகுது. எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த போறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா? நம்ம மகாராஜாவுக்கு எதிரா தாக்குதல் நடத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க? இல்ல யார் தான் முன் வருவாங்க? சுல்தான் ஷம்சுதீன் மந்திரியாரே. இப்போ அந்த சுல்தான் ஷம்சுதீன் தான் நம்ம மகாராஜாவை துணிவோட எதிர்க்க போறாரு. அதுவும் போர்க்களத்திலே எதிர்க்க போறாரு. சுல்தான் நட்புறவை தேடி இல்ல, விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க தான் வருவாரு. என்ன உளறீங்க நீங்க? என்னால பொறுத்துக்கவே முடியாத பேச்ச பேசுறீங்க. நீங்க என்னோட இடத்துக்கே வந்து விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா மூளைதான் குழம்பி போயிருக்கணும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் எனக்கு நண்பருங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு, புரிஞ்சுதா? அதனால நான் என்னைக்கும் நண்பனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். மன்னிக்கணும் சுல்தான் அவர்களே, உங்களுடைய இந்த மிகப்பெரிய எண்ணத்தை நானும் மதிக்கிறேன். ஆனா தயவு கூர்ந்து நீங்க எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி. இதை மட்டும் செயல்படுத்தினா போலி யாரு உண்மை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்களே எங்க மகாராஜாவுடைய நண்பர்னு சொல்றீங்க. உங்க நண்பருக்காகவும் அவர் நல்லதுக்காகவும் இந்த உதவியை செய்ய மாட்டீங்களா? இல்ல, உதவி செய்யறேன். ஆனா அது மட்டும் இல்ல, இதால உங்க வயிறு பிரச்சனையும் தீந்துடும். என்னோட வயிறு பிரச்சனை தீந்துடுமா? ஆமா, இந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே. சுல்தான் அவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூய்மையான மனசோட உங்க நண்பருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் இல்லையா? அந்த திருப்திகரமான விஷயத்தை நீங்க என்ன அரைகுறையாவா அனுபவிக்க போறீங்க? முழுசா அனுபவிக்க போறீங்க. முழுசுன்னா அதுல உங்க வயிறும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன், உங்க வயிறு பிரச்சனை போயிடும். நான் சொல்ல வந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. கேட்கறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன செய்யறதுன்னு புரியல. மத்ததெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க சம்மதிச்சா மட்டும் போதும். இதை செஞ்சா மகாராஜாக்கு மட்டும் இல்ல, விஜயநகரத்துக்கே நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சுல்தான் அவர்களே. உங்களால எங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடிஞ்சதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா, பிரமாதம்! சரியான திட்டம். பிரமாதம், பிரமாதம், பிரமாதம்! உன்னோட இந்த திட்டத்தால ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா இல்ல யாரோட உயிராவது போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல குருதேவா, அப்படி நடக்காது. நடக்கவும் நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சுல்தான் அவர்கள் முன்னேற்பாடா அவர் படை வீரர்கள் எல்லார்கிட்டையும் இந்த ராஜ்யத்துல யாரையும் தாக்க கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் மகாராஜா கிட்ட ஆரம்பிக்கும் போதே உண்மையை சொல்லி இருப்பேன். ஓ, பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொல்லு.
ஒருவேளை உன்னுடைய இந்த யுக்தியும் தோல்வி அடைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ வேற எப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருப்ப? உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்ப? சொல்லு. எனக்கு அது முதல்லயே தெரியும் மகாராஜா. உண்மையை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வரதான் இப்படி எல்லாம் பண்ண. இவனை வச்சுக்கிட்டு உண்மைதான் மகாராஜா. உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா? சரி சொல்லு. உண்மையான சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் யாருங்கிறத சொல்லு. என் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது நீங்க தான் அரசே. அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கிற இவன் விறகு வெற்ற அரியோம்னு சொல்றியா? சரி, இவன் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சாங்கிற விஷயத்தையும் நீயே சொல்லிட்டினா நல்லா இருக்கும். உங்க உத்தரவாலதான் மகாராஜா. ஏன்னா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துணிச்சலோட வந்திருக்காரு. அப்படின்னா அந்த விவரங்களை உங்களை தவிர வேற யாராலையும் இவருக்கு கொடுத்திருக்கவே முடியாது. சரி, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு? உங்க 2 பேருக்கும் கேள்வி பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகள்ல இருக்கிற நம்முடைய ஒற்றர்களை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலையோட தாக்கத்தால நீங்க மூச்சு கூட விடாம உங்க திறமைய முழுசா பிரயோகிச்சு எல்லாருடைய பெயரையும் வரிசையா சொன்னீங்க. சங்கர்ணம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. ஆனா அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அரசே. அந்த தப்புக்கு அப்புறம் தான் என் காதுகள் கூர்மையா வேலை செஞ்சது. உங்களை மாதிரி இருக்கிறவருக்கு எது வேணும்னாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது ரொம்பவும் ரகசியமான விஷயம். ஒற்றர்களுடைய பெயர் தவறாம வந்திருக்குன்னா அது எங்க மகாராஜாவால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். 2வது சந்தேகம் எப்ப வந்துச்சுன்னா, நீங்க சின்ன மகாராணியோட அறைக்கு போய் 4 நாள் ஆகுதுன்னு அவங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகமே வந்தது. கடந்த 4 நாளா மகாராஜா என்ன பார்க்க வரவே இல்ல. இப்ப வந்திருக்காரு. ஆனா 2 பேரா வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் தான் மகாராஜா. உங்கள மாதிரியே இருக்கிறவரு மகாராணிங்களுடைய நிழல கூட தொடல. ஏன்னா அவர் அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். எனக்கு அதிகபட்சமான சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீங்க என் அம்மாவுடைய தடிய பார்த்து பயப்படும் போதுதான். எனக்கு மகாராஜாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு புலிக்கும் அஞ்ச மாட்டாரு, எதிரியுடைய வாளுக்கும் அஞ்ச மாட்டாரு. ஆனா அவரையே அச்சப்பட வைக்கிற விஷயம்னா அது என் அம்மாவுடைய தடியா தான் இருக்கணும். ஆமா மகாராஜா, நான் அதை ஏற்கனவே ஒரு தடவை கண்ணால பார்த்திருக்கேன். உண்மையிலேயே நீ மிகப்பெரிய புத்திசாலி, அசாதாரணமான புத்தி கூர்மை படைச்ச ஒரு மனுஷன். நீ சொன்னது உண்மைதான். நான் தான் விறகு வெற்ற அரியோம இந்த காரியத்துக்காக தயார் பண்ண. அதுக்கப்புறம் நான் அவனை என்னுடைய அரண்மனையில தங்க அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க எல்லாரும் என்னுடைய ராஜ தர்பாரை சேர்ந்த அறிவு ஜீவிகள் எப்படி இதுக்கு தீர்வு காண்றீங்கன்னு பார்க்க நினைச்சேன். ஒரு வழியா தீர்வை கண்டுபிடிச்சிட்ட பண்டிதனே ராமகிருஷ்ணா. என்னுடைய தர்பாரை சேர்ந்த ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஆலோசகர் தீர்வை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் தான் உன்னுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயனுங்கிறத ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சிட்டல. ஆஹா, அப்படின்னு நான் நினைச்சேங்கிறதா உண்மை. ஆனா இது உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். எங்களுடைய உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கண்டிப்பா நீங்க கிடையாது. அவர்தான் எங்களுடைய உண்மையான அரசர். என்ன அவமானப்படுத்துறியா பண்டிதனே ராமகிருஷ்ணா? நான் தான் கிருஷ்ணதேவராயன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல,
நீங்க உண்மையிலேயே எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கிடையாது. அங்க இருக்கிறவர் தான் எங்களோட மகாராஜா. இது அனாவசியமான பேச்சு. இவனோட கபட புத்தியால இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல இவர மகாராஜான்னு சொன்னா அப்புறம் இவர மகாராஜான்னு சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேருமே கிடையாது, வேற ஒருத்தர் தான் மகாராஜான்னு சொல்லுவான். இங்க பாருங்க குருவே, என்ன பொறுத்த வரைக்கும் மகாராஜானா அது கண்டிப்பா அவர்தான். எப்படி சொல்ற? நம்மளோட உண்மையான மகாராஜா இவர் தான், அவர் கிடையாதுன்னு எப்படி சொல்ற? நீங்க சரியா கவனிக்கலையோன்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா உண்மையான மகாராஜா யாருன்னு நீங்க முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மகாராஜா எதிரி நாடு போர் தொடுத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே கத்தியை தூக்கிட்டு கிளம்புனாரு. ஆனா அந்த மகாராஜா ரொம்ப சாதுரியமா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கையாள பாக்குறாரு. சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத கணிச்சிருக்காரு. ஏன்னா கோபத்துல எடுக்கிற முடிவு ஆபத்துல கொண்டு போய் விடுங்கிறது நம்ம மகாராஜாவுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு பொறுமை, அப்படி ஒரு கண்ணியம், இதெல்லாம் நம்ம மகாராஜாவை தவிர வேற யார்கிட்ட இருக்க முடியும் ஆச்சாரியர்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ தப்பு பண்ற. உனக்கு நல்லாவே தெரியும். இனி உங்க நடிப்பால எந்த பிரயோஜனமும் இல்ல ஹரிவோம் அவர்களே. நீங்க எங்க உண்மையான மகாராஜா கிடையாதுங்கிற உண்மையை இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்லலாம் இல்லையா? மகாராஜா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க தான் உண்மையான மகாராஜான்னு இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல? இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்களோட உண்மையான மகாராஜா அவர்தான். நான் வெறும் விறகு வெட்டுற ஹரியோம் தான். நீங்க தான் மகாராஜா. அவர்தான். இல்ல இல்ல, நீங்க தான். நான் தான். யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். முதல்லயும் அப்படித்தானே சொன்னீங்க. அப்ப நிலைமை வேற ராமகிருஷ்ணா. இப்ப நானே சொல்றேன், நான் தான் உண்மையான கிருஷ்ணதேவராயன். என்ன நம்பு. இதை நிரூபிச்சு காட்ட எனக்கு எந்தவித ஆதாரங்களுக்கும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் மகாராஜா. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைய உங்களை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? நீங்க தான் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர். இங்க என்னதான் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாராவது சொல்லுங்க. இந்த விவஸ்தை இல்லாதவன் பண்றது வேடிக்கையா இருக்கு. இந்த சிறப்பு ஆலோசகருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறது தான் உண்மை. முதல்ல இவர மகாராஜான்னா, அதுக்கப்புறம் அவர மகாராஜான்னா, அப்புறம் இவர் இல்ல இவர் தான் மகாராஜாங்கிறான். நம்மளோட உண்மையான மகாராஜா யாருங்கிறத உன்னால உறுதியா சொல்ல முடியாதா? நீ சொல்ற மாதிரி இவர் தான் மகாராஜான்னா இன்னொருத்தர் தைரியமானவர் வீரமானவர்னு ஏன் சொன்ன? ஆச்சாரியாரே, நிச்சயமா ஒரு மகாராஜாவுக்கு தைரியமும் வீரமும் இருக்கணும் தான். ஆனா அந்த தைரியத்துக்கும் வீரத்துக்கும் கூட ஒரு எல்லை இருக்கு. ஆனா எப்ப ஒரு விரோதி தான் எல்லையை மீறானோ அப்போ ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரௌத்திர ரூபத்தை காட்டிதான் ஆகணும். நீங்க அதைத்தான் செஞ்சீங்க அரசே. விஜயநகர சக்கரவர்த்தி ஸ்ரீகிருஷ்ண தேவராயரை யாராவது எதிர்த்தா அவர் கோபத்துல கொந்தளிக்க மாட்டார்னு நாம எப்படி சொல்லிட முடியும்? சந்தேகமே கிடையாது, நீங்க தான் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். அப்புறம் எதுக்காக இந்த நாடகம்? அது என்னன்னா, நீங்க எங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால உங்களையும் கொஞ்சம் வெறுப்பேத்த இந்த ராமாவுக்கு உரிமை இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, உங்களால சிறப்பா நடிச்சு காட்ட முடியும்னு சொன்னா நானும் கொஞ்சம் நல்லா நடிச்சு காட்டுவேன்னு நிரூபிக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மகாராஜா, இதை நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அல்லாஹ். சுல்தான் ஷம்சுதீன்,
என்ன மன்னிச்சிருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நிச்சயமா நீ போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் இந்த ஜென்மத்துல உன்ன மாதிரி ஒரு நல்ல தோழன் எனக்கு கிடைச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு கடவுள் கொடுத்த வரம் ராமகிருஷ்ணா. இந்த வரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டிதன் ராமகிருஷ்ணன். சாரதா, ஐயோ, நீ வரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கு. சாரதா, ஐயோ கடவுளே, இந்த பெண்கள் சீவி சிங்கரிக்கிறதுக்கு எந்த எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. சாரதா, பொட்டு வச்சுட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் இருங்க. உன்னால நான் தாமதமா போனா மகாராஜா கிட்ட நான் தான் திட்டு வாங்கி ஆகணும். அப்ப தூக்குங்க. இங்க பாரு, உன்னை தூக்கிட்டு போற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்ல. உங்க காலணிய தூக்கி போட்டுக்கிட்டு தயாராகுங்கன்னு சொல்ல வந்தங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஓ, அதெல்லாம் ஆச்சு. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி வர வழிய பாரு. என்னாச்சுலாமா? எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்கா? வீடு ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சா என்ன? அமைதியா இல்ல. இப்ப ஒண்ணும் வீடு இடிஞ்சு விழல. ஆனா நான் மட்டும் அரசவைக்கு தாமதமா போனேன்னா கண்டிப்பா என் தலைமையிலேயே இடிஞ்சு விழதான் போகுது. சாரதா, இதோ வந்துட்டங்க. இன்னும் கொலுசு மட்டும் தான் நான் போடணும். வந்துடுறேன் இருங்க. பாத்தியா பாத்தியா, இப்போ கொலுசு, அதுக்கப்புறம் பொட்டு, அதுக்கப்புறம் வளையல், இப்படி போயிட்டே இருக்கும். ஐயோ ஐயோ சாரதா, அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம். ரொம்ப தாமதமாகுதுமா, வாமா. அவதான் வர, இருங்க நான் வரேன். கிளம்பு, இப்பவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நேரத்தை வீணடிக்க கூடாது. வா 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 வா. என் மாலையை நான் அங்கேயே விட்டுட்டேனே. அதான் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கியா, அப்புறம் என்ன? இல்ல என்னோடது இல்ல, அம்மாவோட மாலையை அங்க விட்டுட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. ஐயோ, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா சாரதா, என்னது இது? பாத்தியா பாத்தியா, இவங்களுக்கு எல்லாம் எப்படிடா புரிய வைக்கிறது? இவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்? குண்டப்பா, அரசவைக்கு மக்கள் மகாராஜாவை பார்க்க வராங்க, இவங்கள பார்க்க வரல. பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. ஒரு வீட்டுல ஆம்பளைங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. நாம ஆம்பளை புலினா இவங்க பொம்பளை புலியால இருக்காங்க. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாமா? நம்ம மகாராஜாவுக்கு திருப்பி எதுக்கு தலப்பாக வைக்க போலாங்க? ஏன்னா அவர்கிட்ட தான் ஏற்கனவே தலப்பாக இழுக்குல்ல. இல்ல, அது வந்து என்னன்னா, மகாராஜா, நம்ம பணியாளர்களை ஒரு அறையை சுத்தம் பண்ண சொல்லி இருந்தேன். அவங்களும் நல்லா சுத்தம் பண்ணாங்க. அங்கதான் எங்களுக்கு இந்த பொட்டி கிடைச்சது. கண்டிப்பா இதுல விலையுறந்த பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாராஜா. அதனால இதை நீங்களே திறக்கணும்னு நான் கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா. இது விலை மதிப்பில்லாத ஒண்ணா தெரியுது. ஆமா மகாராஜா. அப்புறம் இது கனமாவும் இருக்கு. வைங்க, இங்க வைங்க. இத ரொம்ப கனமா இருக்கு மகாராஜா. இத தரங்க. சரி. அந்த தலப்பாகைய பார்த்ததும் சின்ன மகாராணியுடைய பார்வையே மாறிடுச்சு. அப்பல என்ன ஆச்சு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்ன சரியில்லைங்கிற? அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக அழற? ஏன்னா நம்ம மகாராஜா கிட்ட இவ்ளோ விலை உயர்ந்த ஆபரணம் இருக்கிற விஷயம் அவருக்கே தெரியாம போயிடுச்சு. இந்த தலப்பாகை என்னுடைய தாத்தாவோடது. ரொம்ப நாளாவே இது காணாம போயிருந்தது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா இது கிடைக்கவே இல்லை. என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு எப்போ பட்டாபிஷேகம் நடக்குதோ அப்ப இதை நான் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப நம்ம அவரோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும். இது முன்னோர்களுடைய கௌரவம்.
இத உங்க தலையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அப்பளம் என்னாச்சு சொல்லலாமா? அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. அம்மா தாயே சாரதா, எவ்வளவு நேரம்? ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. இதோ முடிஞ்சதுங்க. இன்னும் ஒட்டியானம் மட்டும் தான் போடணும். கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். எல்லாம் ஆச்சு. கேக்கலையாடா? ஒட்டியானம் போட்டுக்க போறானாம். நான் அத பத்தி கேக்கல. தலைப்பாக விஷயம் என்னாச்சு? மகாராஜா ரொம்ப பெருமைப்பட்டாரு. அப்புறம் என் தாத்தா கிட்ட போகலாம் வாங்கன்னாரு. சொல்கத்துக்கா? ஐயோ இல்லடா, அவர் அறைக்குதான். அவரோட சித்திரத்தை கூட்டிட்டு போய் காட்டினாரு. தாத்தா அவர்களே. மகாராஜா, உங்க தாத்தா பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்காரு. இல்ல மகாராணி, அவரு பார்க்க என்ன மாதிரி இல்ல, நான் தான் பார்க்க அவரை மாதிரி இருக்கேன். மகாராஜா அவருடைய தாத்தாவை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா தாத்தாவோட தாத்தாவே வந்துட்டாரு. அவரோட கொள்ளு தாத்தான்னு சொல்லலாம். அதாவது திருவாளர், மகாவித்வான், மகாபிரபு, பண்டிதர், ததாச்சாரியர். மகாராஜா, நீங்க இந்த தலப்பாகையை அணிஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்துக்கே அழக சேர்க்கும். ஆமா மகாராஜா, ஆமா மகாராஜா. இது வெறும் தலப்பாகை மட்டும் இல்ல, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், விஜயநகரத்தோட கௌரவம், இந்த ராஜ்யத்தோட ஆசீர்வாதம். இதை நீங்க அணிஞ்சே ஆகணும். கண்டிப்பா குருதேவா, கண்டிப்பா நான் இதை அணியதான் போறேன். மகாராஜா, இந்த சிறப்பான தருணத்துல நாம மிக சிறப்பான ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணலாம். விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே நேரடியா கிட்ட இருந்து கவனிச்சுக்கிறேன் மகாராஜா. அற்புதம் குருதேவா, இது ரொம்ப நல்ல யோசனை. மகாராஜா, நாம இந்த விழாவை வரப்போற ஏகாதேசி ரொம்ப பவித்திரமான ஒரு திருநாள் மகாராஜா. அதனால நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அனைத்து செல்வந்தர்களையும் உங்களோட இந்த தலைப்பாகையை காட்டுறதுக்காக நான் அழைக்க போறேன். நட்பு நாடுகளுக்கும் அழைப்பு கொடுக்க போறேன். கண்டிப்பா அழைப்பு கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. அந்த விழா இன்னைக்குதான் நடக்குது குண்டப்பா. ஆனா இவங்க என்னடான்னா இன்னும் அலங்காரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறைய விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்களே. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்க விழாக்காக தயாராகி கிளம்பி போறதுக்காக நின்னுட்டு இருக்கோம். ஆனா நீங்க குண்டப்பா கூட பேசிக்கிட்டு நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எடுத்துக்கோங்க, தடி எடுங்கம்மா. என்ன அணியா இது? சும்மா பேசிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் தடியால் அடி வாங்கணுமா? இல்லங்க, தடி எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு சொல்ல வந்தேன். இப்ப பாருங்க, உங்களால ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. கிளம்புங்க. வாடா தலப்பாக்கட்டு தலையா. மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராய. புது தலப்பாகை எங்க? மகாராஜா இன்னும் பழைய தலப்பாகை தான் போட்டிருக்காரு. அம்மா, ராஜாபிஷேகம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். உத்தரவு மகாராஜா. ஆச்சாரியாரே. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். இன்றைய நாள் முக்கியமான ஒரு திருநாள். இன்னைக்கு மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு இன்னொரு முடிசூட்டும் விழாவிற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இது இந்த விழாவை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பெருமையையும் கௌரவத்தையும் கொடுக்கும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவரோட முன்னோர்களோட கௌரவமான பாரம்பரிய சின்னத்தை அணிய போறாரு. இது ஒன்னும் சாதாரண தலப்பாகை கிடையாது. இதை அணிஞ்சிருந்த எல்லாருமே ராஜ வம்சத்துக்கே அடையாளமா திகழ்ந்தாங்க. அவங்கள யாராலையும் எந்த ஒரு யுத்தத்திலையும் தோக்கடிக்கவே முடியல. இதை அணிஞ்சவரு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாவும் எல்லா செல்வங்களுக்கும் சொந்தமானவராகவும் நாட்டு மக்கள் தெய்வமா பார்க்கிறவராகவும் இருந்திருக்காரு. மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவரோட முன்னோர்களோட பாரம்பரியத்தை வருங்காலத்துக்கும் கொண்டு போக போறாரு. அந்த தலப்பாகைய சகல மரியாதையோட இந்த அரசவைக்கு கொண்டு வாங்க.
இப்போ நம்மளோட மதிப்பு வாய்ந்த மகா மந்திரியாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவரே இந்த தலப்பாகைய நம்ம மகாராஜாவோட சிரசுல அணிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மகாராஜா, மகாராஜா, இந்த சுபகாரியம் நல்லபடியா நடக்க நாம ஆண்டவனை பிரார்த்திக்கலாம். இந்த பிரார்த்தனை முடியற வரைக்கும் எல்லாரும் தங்களோட கண்களை மூடிக்கங்க. ஓம். இப்போ எல்லாரும் கண்களை திறக்கலாம். ஏன் மந்திரியாரே, ஆச்சாரியாரே, ஐயோ கடவுளே, திடீர்னு தலப்பாக எங்க போச்சு? மந்திரியாரே, மகாராஜா, நீங்க ஏதோ சிந்தனையில இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மகாராஜா. நான் ஆச்சாரியார்கிட்ட தலப்பாக எங்கன்னு கேட்டேன். அது உங்க கையிலேயே தானே இருக்கு மகா மந்திரியாரே. இல்ல மகாராஜா, தாத்தாவோட தலப்பாக. தாத்தாவோட தலப்பாக? தாத்தாவோட தலப்பாக எங்க? ஆமா, எங்க போச்சு? குருதேவா, கேள்விக்கு பதிலா கேள்வியே கேக்குறீங்க. தாத்தாவோட தலப்பாக எங்க? நான் உங்களை கேட்டேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. குருதேவா, தலப்பாக எங்க? உங்க கையில தானே இருந்தது. தலப்பாக எங்க போச்சுன்னு கேட்டேன். அந்த தலைப்பாக என்னோட தாத்தாவோடது. இந்த புனிதமான தலப்பாகை எங்க வம்சத்துக்கு சொந்தமானது. இந்த தலப்பாகை மட்டும் கிடைக்கலன்னா நான் கோவப்பட்டு உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும். சீக்கிரம் தேடுங்க. நான் போய் பார்க்கிறேன் அரசே, இருங்க. தலப்பாக எங்க? தலப்பாக எங்க? தலப்பாக மகாராஜா, கிடைச்சிருச்சு. தலப்பாக கிடைச்சிருச்சு. கடவுளே, என் உயிரை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. நல்ல வேளை எல்லாரும் ஒரு இடம் விடாம தேடி பார்த்தோம். இருந்தாலும் மகாராஜாவோட சிம்மாசனத்துக்கு பின்னாடி தேடி பார்க்கலையே. சிம்மாசனத்துக்கு பின்னாடியா? தாத்தாவோட தலைப்பாகை சிம்மாசனத்துக்கு பின்னாடி எப்படி போச்சு ராமகிருஷ்ணா? தவறி விழுந்திருக்கும் அரசே. ஆச்சாரியாருக்கு வேற கொஞ்சம் வயசாயிருச்சு இல்லையா? நீங்களே பாருங்க, இப்ப கூட பயத்துல அவர் கை காலெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். குருதேவரோட கை நடுங்கினதுனால கீழே விழுந்திருக்கும். நடந்ததை மறந்துருக்க மகாராஜா. இப்ப நம்ம இந்த விழாவை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா ஆச்சாரியாரே. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 மகாராஜா,
இன்றைய இந்த விழாவில் நாங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்க அனுமதி வேணும். வரப்போறவரு போர்ச்சுகல் நாட்டோட பெரிய மந்திரவாதி.